السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأصدق الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்மா என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்முறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகதி, உங்களுடைய கைகளை நீங்களே அழிவின் பக்கம், நாசத்தின் பக்கம் தங்களுக்கு தாங்களே தீங்கை இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கையால் உங்களுக்கு நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களினுடைய கரத்தால் கையால் பல தப்பும் தவறுமான காரியங்களை, கேடுகட்ட காரியங்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ரொம்ப லேசாக செய்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ப தங்களுடைய கைகளை கொண்டு தாங்களே பல தவறுகளை செய்கிறார்கள். உதாரணமாக, ஒரு 15 வயதை கடந்த ஒரு இளைஞன் புகைப்பிடிப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய கையால் தனக்குத்தானே தீங்கு இழைத்துக் கொள்கிறார். அதே போன்று அது அப்படியே கடந்து கடந்து சில நாட்கள் ஆகிற பொழுது, அவனுக்கு வயது அதிகமாகிற பொழுது மது குடிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு போதைப் பொருள் என்பது
சர்வ சாதாரணமாக எல்லா மக்களும் வயது வரம்பை தாண்டி எல்லோரும் இன்றைக்கு அந்த போதை பொருளிலே அடிமையாயிருப்பதை பார்க்கிறோம். போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இந்த உலகத்திலே குறிப்பிட்ட சில வயதை சார்ந்தவர்கள், ஒரு 25 வயசு ஆளு கஞ்சா குடிப்பாரானா முடியாது. ஒரு பெண்கள் போய் இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவார்கள் என்றால் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு சாதனம் இருக்கிறது. எல்லா மக்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். சிறுவர்களிலே இருந்து முதியவர் வரை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களும் இன்றைக்கு அந்த போதையிலே அடிமையாகி அதிலே இருந்து மீண்டு வரவே முடியாத அளவிற்கு இன்றைக்கு மக்கள் எல்லாம் அதிலே மூழ்கி இருக்கிறார்கள். அது என்ன அப்படி ஒரு போதை? மதுவை விடவும் கஞ்சாவை விடவும் இன்னும் போதை வஸ்துக்கள் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி எல்லா மக்களாலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு போதை நம்முடைய கரத்திலே, நம்முடைய கையில் இருக்கிறது. அதை எல்லா மக்களும் வயது வரம்பை தாண்டி இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அந்த பொருள் என்றால், நம்முடைய கையில இருக்கிறதே மொபைல் போன், அதை விட ஒரு மோசமான போதை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த அளவிற்கு என்றால், இந்த மொபைல் போன் நம்முடைய கையிலே வருவதற்கு முன்னால் ஒரு பெண் தாய் தன்னுடைய குழந்தைக்கு சோறு ஊட்டுவார்கள். நாமும் நம்முடைய வீட்டிலே அதை பார்த்திருப்போம். எப்படி சோறு ஊட்டுவாங்க? அதை சாப்பாடு கொடுக்கிற பொழுது அங்க பார் நட்சத்திரத்தை பார், நிலாவை பார், அங்க பார் வீட்டுக்கு முன்னாடி ஆடு போகுது, இங்க பார் கோழி போகுது என்று ஆடையும் கோழியையும் காண்பித்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நிலாவையும் காட்டி சோறு ஊட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோருடைய வீட்டிலேயும் என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள். சாப்பாடு கொடுக்கணும்னாவே கையில மொபைல் இருக்கும். அதுல யூடியூப்ல கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே தான் அந்த குழந்தை சாப்பாடு சாப்பிடும். இல்லை என்றால் ரீல்ஸ், அந்த ரீல்ஸை பார்த்துட்டு தான் சாப்பாடு சாப்பிடுகிறது. இருக்கிறதா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? இல்லப்பா என் வீட்டில் அப்படி இல்லை, யாருன்னா சொல்ல முடியாது. எல்லோருடைய வீட்டிலேயும் இன்றைக்கு குழந்தைகள் மொபைல் போனில மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு குழந்தை அழுதுச்சுன்னு சொன்னா அத்தா வெளியே கூட்டிட்டு போய் வண்டியில ஒரு ரவுண்ட் அடிப்பார், குழந்தை அழுகிய விட்டுரும். அதே மாதிரி ஒரு பொட்டி கடையில போய் 4 சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, குழந்தை சிரிச்சுட்டு அழுகி விட்டுரும். ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த குழந்தையினுடைய அழுகையை நிப்பாட்டணும்னா கையில மொபைல கொடுத்தா போதும். அந்த போனை வாங்கிட்டு அடுத்த நிமிடமே அழுகையை மறந்துடும். அடுத்த நிமிடமே என்ன வழி இருந்தாலும் அதை மறந்து விட்டு அந்த வழியை கூட மறந்து மொபைலில மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹ்லுகதி, உங்களுடைய கைகளை நீங்களே நாசத்தின் பக்கம் செல்லாதீர்கள் என்கிறானே. அது போதைப் பொருளுக்கு மட்டுமல்ல. இந்த மொபைல் போன் இருக்கிறது, இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. மனிதன் கண்டுபிடித்ததிலேயே அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும் என்றால் அது இன்றைய மொபைல் போன். அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய புழக்கத்தில் இருக்கிறது இந்த ஆண்ட்ராய்டு போன். அது இன்னும் மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலை முடுக்கில யார் இருந்தாலும், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரிடத்திலேயும் நம்மால் பேச முடியும். ஒருபடி தாண்டி இன்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டு வந்த பிறகு நாம வீடியோ கால், முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதை எந்த தேவைக்கு பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. உதாரணமாக ஒரு கத்தி இருக்கிறது, ஒரு கத்தி. அதை ஒரு திருடன கையில இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கத்தி அவன் எதுக்கு பயன்படுத்துவான்? ஒரு திருடன் கையில ஒரு கத்தி இருக்கு, அவன் அதை எதுக்கு பயன்படுத்துவான்? கொள்ளை அடிப்பதற்கு, கொலை செய்வதற்கு, திருடுவதற்கு. இதற்குத்தான் அந்த கத்தியை ஒரு திருடன், அயோக்கியன் பயன்படுத்துவான். அதே கத்தி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் பெண்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சு அவங்க என்ன செய்வார்கள்? காய்கறி முடிப்பாங்க, பழங்களை வெட்டி நமக்கு தருவாங்க, அதை கொண்டு நன்மையான காரியத்தை செய்வார்கள். இப்ப இந்த மொபைல் என்பது ஒரு கத்தியை போன்று. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு திருடன் அதை தவறாக பயன்படுத்துவதை போன்று பயன்படுத்துகிறோமா? அல்லது
நம்முடைய வீட்டிலே தாய்மார்கள் நல்லதற்கு பயன்படுத்துகிறார்கள், அப்படி பயன்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மொபைல் என்பது எல்லா நேரத்திலேயும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் பயன்படுத்துறாங்க, இந்த இடத்துல பயன்படுத்துறது இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு கழிவறையா மொபைலுங்க. கழிவறைக்குள்ள போறதுக்கு மொபைல் இருக்கு, அங்க தூக்கிட்டு போய் மொபைல். ஒருத்தர் கூட பேசிட்டு இருப்போம், அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு, நாம மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்போம். நடக்குதா இல்லையா? நாம இப்படி செய்யறோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். ஒருத்தர் பேசிட்டு இருப்பார், நம்மள்ட்ட முக்கியமான செய்தியை சொல்லிட்டு இருப்பாரு, அவர் நம்ம பார்க்கறதே இல்லை, நாம மொபைலை பார்த்துட்டு இருப்போம், அவரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நடக்குதா இல்லையா? டிராவல் பண்ணும் பொழுது எல்லா இடத்திலையும், இன்னும் சொல்ல போனால் தொழுகை முடித்த உடனே இன்றைக்கு எல்லா மக்களும் செய்யறது என்ன? தொழுகை முடிஞ்சிருச்சு, ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சலாம் கொடுத்த பிறகு அடுத்து நம்ம செய்யற காரியம் என்ன? என்றைக்காவது அதை சிந்தித்திருக்கிறோமா? உடனே மொபைல் எடுத்து ஏதாவது மிஸ்ட் கால் வந்திருக்குதா, மெசேஜ் வந்திருக்குதா, நோட்டிபிகேஷன் வந்திருக்குதா, அதைத்தான் முதல்ல பார்க்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட சொல்றது இல்லை, துஆ செய்யறது இல்லை, தஸ்பீஹ் செய்யறது இல்லை. உடனே தொழுகை முடித்த உடனே நாம பார்க்கிறது மொபைல். நடக்குதா இல்லையா? எப்படிப்பட்ட போதை இருக்கும் நடக்குதா? அது குடிக்கிறவன் அந்த குடிச்சிட்டு போதையை தெரிஞ்சுட்டா போயிடுவான். ஆனால் இந்த மொபைல் இருக்கிற போதையிலிருந்து நாம தெரியவே முடியாத அளவிற்கு நம்மளை அப்படியே அதை அடிமைப்படுத்தி இருப்பதை பாருங்க. எல்லா நேரத்திலும் அந்த மொபைலை இன்றைக்கு மனிதன் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பள்ளி வாசலில் ஜமாத் மக்கள்கிட்ட பல விவாகரத்து கேட்டு கடிதம், குலா கேட்டு கடிதம். என் புருஷன் இருந்து எனக்கு குலா வாங்கி கொடுத்துருங்க, என் மனைவிட்டு இருந்து எனக்கு தலாக் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து கடிதத்தை கொட்டுகிறார்கள். கடிதத்தை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். என்ன காரணம்? இதனுடைய பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற பொழுது எல்லாரும் சொல்றது, எப்ப பார்த்தாலும் மொபைல நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நடக்குதா இல்லையா? பல ஜமாத் மக்கள் இன்றைக்கு விவாகரத்து கடிதத்தினுடைய பின்னணியில சொல்கிறார்கள், எல்லாருமே மொபைல தான் காரணமா சொல்றாங்க. என்னுடைய கணவர் பெட்ஷீட்டை போத்திட்டு நைட்டு மொபைல் யூஸ் பண்றாருங்க, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு பெண்மணிகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னுடைய மனைவி நான் வீட்டுக்கு போனால் கூட என்னை கண்டுக்கிறது இல்லை, எனக்கு சாப்பாடு கொடுக்கிறது இல்லை, எனக்கு ஒரு டீ வச்சு கொடுக்கிறது இல்லை, எப்ப பார்த்தாலும் அந்த மொபைல்லையே தான் மூழ்கி இருக்கிறார். அவர் வேற ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வேறொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல தலாக்கு கேட்டும் குலா கேட்டும் பல கடிதம் வருவதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார், குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஃபாலு ஃபுரூஜஹும். அல்லாஹ் திருமறையில சொல்கிறார், நபியே மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். சொல்லி முடித்து விட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், குல் லில் முஃமினீன யகுதுன்ன அப்சாரிஹின்ன யஃபாலுன்ன ஃபுரூஜஹுன்ன. நபியே மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றார். யோசனை செய்து பாருங்கள், ஒரு கேடுகட்ட காரியம், ஒரு ஒழுக்கக்கேடான விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதை எப்படி சொல்றானா, இப்ப தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், இன்ன ஸலாத்த கானத் அல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது முஃமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். அதுல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வசனம் வராது. நீங்க குர்ஆனை முழுக்க எடுத்து பாருங்க, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்களுக்கு 5 நேரத்தை நாம் கடமையாக்கி இருக்கிறோம், பெண்களுக்கும் அதே போன்று அப்படி வராது. பொதுவா அல்லாஹ் மூமின்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதே போன்று நோன்பை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆண் பெண் அல்லாஹ் கூப்பிடுது. ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஷ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தை பற்றி சொல்கிற பொழுது, கற்பினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிற பொழுது ஆணுக்கும் சொல்லிட்டு அடுத்த பெண்ணுக்கு சொல்றான். என்ன காரணம் என்றால், ஏனென்றால் ஆண்களையும் பெண்களையும் உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் அல்ல. நம்முடைய மனம், நம்முடைய அறிவு, நம்முடைய உள்ளம் என்ன பேசும், என்ன சொல்லும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு பெண், இந்த வசனம் பொதுவாக இறங்கி இருக்கும் என்றால், மூமின்களே பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவேளை அல்லாஹ் இறக்கி இருந்தால், பெண்கள் என்ன சொல்வார்கள்? நாங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆண்கள் நீங்க தான் வெளியே கடத்தலுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து தான் சொல்றான் பார்வையை தாழ்த்துங்கன்னு. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல அப்படின்னு நம்மளால வியாக்கியானம் சொல்ல முடியும். இதுவே பொதுவா இருந்து ஆண்கள் என்ன சொல்லியிருப்பான்? கற்புங்கிறது எனக்கா இருக்கு, என்னமோ நமக்கு கற்பே இல்லை, நம்ம எங்க வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு. எனக்கு என்ன கற்பு எனக்கா இருக்கு, கற்பு என்பது பெண்களுக்கு, அல்லாஹ் பெண்களுக்கு தான் இதை சொல்லி இருக்கிறான். அப்படி என்று விவாதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தனித்தனியாக அழைத்து, ஆண்களே நீ பார்வையை தாழ்த்திக்க, கற்பை பாதுகாத்துக்க, பெண்களே நீ பார்வையை தாழ்த்திக்க, கற்பை பாதுகாத்துக்க என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இந்த கற்பொழுக்கத்திலே மிக மிக கவனமாக இருக்கிறோம். அதுல இன்றைக்கு நாம் தடம் போடுகிறோம் என்றால் அதற்கு 100% மொபைல் தான் காரணம். இல்லைன்னு மறுக்க முடியுமா? யோசனை செய்து பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு ஆன்லைன்ல சேட், ஏன் தாவா செய்யணும்? நைட்டு 12 மணிக்கா தாவா செய்யணும்? யோசனை செய்து பாருங்க. அது ஒரு பெண்மணியிட தனிமையில இருந்து ஒரு தாவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண் தன்னந்தனியாக தனிமையில இருப்பார்கள் என்றால், மூன்றாவதாக இந்த இடத்திலே ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், தப்பும் தவறுமான சிந்தனைகளை தூண்டுவான், நம்முடைய தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டுவான். அதுக்குத்தான் நீங்கள் ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்காதீர்கள், கணவன் மனைவியை தவிர வேற யாரோட தனிமையில இருக்காது. இப்ப நாம என்ன விளக்கிட்டோம்? நாம ஒரு ரூம்ல இல்ல, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நாம எங்கேயோ இருக்கிறோம், நாம தனிமையில சேட் பண்ணிக்கலாமா, பண்ணலாமா? மூன்றாவதாக இந்த இடத்துல ஷைத்தான் வருவான் அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பெண்மணி போறாங்க, யதார்த்தமா பார்த்துட்டாரு இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹ் விட்டுட்டார். அந்த பெண்மணியை மீண்டும் இப்னு அப்பாஸ் பார்க்கிறார்கள். நபிகள் பெருமானார் அவருடைய தலையை பிடித்து திருப்பி விட்டு அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், முதல் பார்வை உன்னுடைய பார்வை, யதார்த்தமாக பார்த்திருக்கும். இரண்டாவதாக நீ அதே பெண்ணை திரும்பி பார்ப்பாய் என்றால் அது உன்னுடைய பார்வை இல்ல, ஷைத்தானுடைய பார்வை என்று சொல்கிறார். இப்ப பார்வையில மிக கவனமாக இருக்கணும். இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் பாருங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் ஒரு பெண்மணியோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் 2 சகாபாக்கள் நபிகள் நாயகத்தை கடந்து போறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அந்த 2 சகாபாக்களை அழைத்து இங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு, இது என்னுடைய மனைவி ஜைனப் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க உங்களையே சந்தேகப்படுவோமா? நீங்கள் யார்? எங்களுடைய உயிரை விட மேலானவரே, எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க சந்தேகப்படுவோமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் சொன்ன வார்த்தையை பாருங்கள். நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, உங்களுடைய ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான், உடல் முழுக்க ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இரவு நேரத்துல போய் தூங்குவேன், தூங்கும் போது ஷைத்தான் தூண்டுவான். அது ஏன் நபிகள் நாயகம் இரவு நேரத்துல பேசணும்? ஒரு வெளிச்சத்துல பேசியிருக்கலாமே, தூண்டுவான் ஷைத்தான். ஒரு வெளிச்சத்துல பேசியிருந்தா என்ன தப்பு? ஏன் இரவு நேரத்துல ஒரு பெண்மணியிட்ட பேசணும்? அது நெருக்கமா பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு ஷைத்தான் எப்ப தூண்டுவான்? நைட்டு நம்ம படுக்கையில போய் அமர்ந்து அப்படியே தூங்கும் பொழுது பல கெட்ட கெட்ட சிந்தனைகளை தூண்டுவான். அதான் சொல்றாங்க, இது என்னுடைய மனைவி ஜைனப், அவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன். ஒரு பெண்மணியோடு தனிமையில இருப்பதற்கு அதிகமான முகாந்தரம் நம்முடைய கையில இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு போன் மொபைலில இருப்பதை நாம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ் பேருரை, அந்த ஹஜ் பேருரை என்கிற அந்த ஒரு புத்தகமாக இன்றைக்கு நாம வடிவமைத்தோம் என்றால்,
அதை நாம படிச்சோம்னா ஒரு 25 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடலாம் அந்த புக்கை. நபிகள் பெருமானாருடைய ஆரம்பத்தில இருந்து இறுதி வரை அந்த 25 நிமிட உரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை மக்கள்கிட்ட கொட்டினாங்க. எப்படி சொன்னார்கள் என்றால், அதனுடைய ஆரம்பமே நபிகள் பெருமானார் மக்களை எல்லாம் ஈர்ப்பதை போன்று, எந்த மக்களும் எந்த விதமான சிந்தனைக்கும் போயிடக்கூடாது, முழுக்க முழுக்க என்னுடைய இந்த உரையை அவர்கள் செவிமடுத்து கவனத்தோடு கேட்க வேண்டும் என்பதற்காகவே முதலில் நபிகள் பெருமானார் சொன்ன வார்த்தையை பாருங்கள். மக்களே, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இறுதி ஹஜ்ஜு பெருநாளினுடைய உரையினுடைய துவக்கமாக நபிகள் பெருமானார் சொன்ன வார்த்தை, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. ரொம்ப கவனமா கேளுங்க. நபிகள் பெருமானாருக்கு இறைவன் அறிவித்து கொடுத்து விட்டார், உங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது. இந்த மரணத்தினுடைய நெருக்கத்தில் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை சொல்லி இருப்பார்கள் என்றால், அது எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்த செய்தியாக இருக்கும், இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு தேவையுள்ள செய்தியாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இறுதி ஹஜ்ஜு பெருநாளினுடைய உரையில, வஸௌஜிக அலைக ஹக்கா, உங்களின் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்தாலும் மொபைல்லையே பேசிட்டு இருக்கிறோமே, நம்முடைய மனைவிமார்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோமா? மனம் விட்டு என்றைக்காவது உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம மனைவியில பேச மாட்டோம். 24 மணி நேரம் மொபைல், அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கும். அடுத்ததாக நபிகள் பெருமானார் சொன்னார்கள், வஐனிக அலைக ஹக்கா, உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை செய்து முடியும். கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது? இரவு நேரத்துல நல்லா தூங்குங்க, அதான் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை. இரவு நேரத்துல தூங்குறோமா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல மொபைல். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அந்த மொபைலினுடைய வெளிச்சத்தால கண் பார்வை குறைபாடு ஏற்படும், கண் பார்வையே போயிடும். அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப இலகுவாக அது என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மொபைல் போனை, நம்முடைய கண்ணை நாசமாக்கக்கூடியதை இரவு நேரத்தில் பெட்ஷீட்டை மூடிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாருங்க, நடக்குதா இல்லையா? சிந்தித்து பாருங்க. இப்ப நபிகள் பெருமானார் சொன்னார்களே, உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, செய்யுங்க. உன் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அவர்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையிலே சொல்கிறார்கள் என்றால், அது எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்த செய்தியாக இருக்கும். இன்றைக்கு எல்லோருமே சர்வ சாதாரணமாக 70 வயசு பாட்டியா இருந்தாலும் மொபைல் போன் கையில வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கு, 80 வயசு தாத்தாவும் நோண்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த 18 வயதிலிருந்து 25 வயது இளைஞர்கள் இந்த மொபைல்ல இரவு நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோமே, சுபகானம்தான். பப்ஜி கேம் ஒன்று விளையாண்டுட்டு அவங்க ரோட்ல போறவங்க எல்லாம் அட்டாக் வர வச்சிருவாங்க, கத்துன்னு கத்துறாங்க. இந்த மொபைல் போன்ல அந்த கேமரா டவுன்லோட் பண்ணி விளையாடும் போது ரோட்ல நின்று பைத்தியக்கார மாதிரி கத்துறான், மாப்பிள்ள அவன் போடுறா, வெட்டுறா, குத்துறா, சுடுறா அப்படிங்கிறான். நைட்டு இரவு நேரத்துலங்க 12 மணிக்கு நீங்க பெரிய கடை வீதியினுடைய எல்லா பிரியாணி கடை வாசலே அங்கதான் பாருங்க, கத்துன்னு கத்துறான். மாப்பிள்ள அவன் போட பக்கத்துல இருக்க, பின்னாடி இருக்க, குத்துங்கிறான், கொள்ளுங்கிறான், வெட்டுங்கிறான். இப்படி ரோட்ல நின்று கத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அவங்க மொபைல்ல மூழ்கி போயிடலாம். யாராவது கூப்பிட்டா கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, பசி இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் மொபைல், அந்த போன்லயே மூழ்கி இருக்கு. அந்த மொபைல் அந்த கேம் விளையாடணும்னா 1000 கணக்கில் ரீசார்ஜ் செய்யணுமாமா. இப்ப நாம செய்யறோமே, 3 மாசத்துக்கு ஒரு தடவை 700 ரூபாய் போட்டு வாட்ஸ்அப் போட்டு பார்த்துட்டு ஃபேஸ்புக் ஏதாவது பணம் அனுப்பணும்னா கூகுள் பே அனுப்பிட்டு அப்படி யூஸ் பண்றோம்ல, அதுக்கு அது யூஸ் ஆகலாம். அந்த பப்ஜி கேம், அந்த ஃப்ரீ ஃபயர் விளையாட வேண்டும் என்றால் 1000 கணக்கில் மாசம் 5000 10,000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். எப்படா பண்றானுங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா, ரோட்ல நிக்கிற ஆட்டோவுடைய பேட்டரியில எடுத்து வித்துறாங்க. ரோட்ல நிக்கிற அவங்க அத்தாட போய், ஏப்பா 5000 ரூபாய், நான் எங்கடா நம்மளுக்கு 5000 ரூபாய் வருமானம் வர மாட்டேங்குது, நான் எப்படி அவனுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியும், விளையாடுறானே அப்ப எப்படி அப்படின்னு ரொம்ப அப்படி டீப்பா உள்ள போனோம்னா, அந்த பசங்க செய்யக்கூடிய காரியம், ஐயோ அம்மா, எல்லாத்தையும் வாண்டட் லிஸ்ட்ல ஒட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வைக்கிற அளவுக்கு மோசமான காரியம். ரோட்ல நிக்கிற ஆட்டோவுடைய பேட்டரி எல்லாம் எடுத்து வித்துறாங்க, அதுல வரக்கூடிய காசை வச்சு விளையாடுறாங்க. சிந்தித்து பாருங்க.
நம்ம சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னு விளக்குதா? நம்ம எங்க நம்மளையே தெரியாம எங்க கொண்டு போய் நம்மளை நகர்த்துன்னு விளங்குதா? ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் மது குடிச்சு பழகிட்டான், அடிமையாயிட்டான், அவனை கூட என்ன செய்யலாம்? மாத்திரை மருந்துல சரி பண்ண முடியும். ஒருத்தர் சாராயம் குடிச்சு ஒருத்தர் கஞ்சாவிலேயே மூழ்கி இருக்கிறான், அவனை கூட என்ன செய்ய முடியும்? மருந்து மாத்திரை கொடுத்து, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி எல்லாம் சொல்றான். எவ்வளவு மோசமான மக்களாக அந்த சகாபாக்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் போதை வஸ்திலிருந்து வெளியே வந்தாங்க, தாவா செய்ய முடியும். ஆனால் தாவா செய்யக்கூடிய நாம ஒரு பெரிய போதையில மூழ்கி இருக்கும். அதுதான் இன்றைய ஆண்ட்ராய்டு போன், மொபைல் போன். அப்ப அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனத்தோட பயன்படுத்தணும். ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு இல்லைன்னா சொல்லல. இன்றைக்கு நாம ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு அனுப்பணும்னா முதல்ல எல்லாம் எவ்வளவு பாடு. ஒன்னா அந்த ஊர்ல கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா பேங்க்குக்கு போகணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் தேவையே இல்லை, ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும், அனுப்பி விடலாம். அவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து நமக்கு இலகுவாக்கி இருந்தாலும் பல மோசமான கேவலமான கெட்ட காரியமும் கெட்ட செயல்பாடுகளும் கெட்ட சிந்தனைகளும் இந்த மொபைல் போனில் இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு அதை சரியான முறையிலே பயன்படுத்தணும் என்று சொன்னால் அது ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அப்படி நாம தப்பும் தவறுமாக அதை பயன்படுத்துவோம் என்றால் நாமும் அந்த போதையிலே மூழ்கி நாசமாகி விடுவோம் என்பதை கவனத்திலே வைத்து வரக்கூடிய காலத்திலே அந்த மொபைல் போனை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே தொலைக்காட்சியை திறந்தாலும் சமூக வலைதளங்களை பார்த்தாலும் நாளிதழ்களை பார்த்தாலும் கேரள மாநிலம் வயநாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பெரும் மழை வெள்ளத்தாலும் நிலச்சரிவினாலும் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிராமமே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெரும் துயரத்திலே அந்த மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களினுடைய வீடுகளை எல்லாம் இழந்து இன்றைக்கு அகதிகளாக முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இந்த நேரத்திலே நாம் இப்படியான ஒரு நிலைமையிலே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி பதட்டமாக பதபதப்பாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல பேர் இன்றைக்கும் பூமியில புதைகுழியாக மூழ்கி இருக்கிறார்கள். சில பேர்த்த வெட்டி எல்லாம் எடுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மனம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்பது 2 இருக்கிறது. ஒன்று, அந்த மக்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யணும். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவர்களுடைய மன அமைதிக்காக, அவர்களுடைய பொறுமைக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யணும்? அதிகமாக அந்த மக்களுக்கு துஆ செய்யணும். அடுத்து, அவர்களினுடைய இந்த துன்பத்திலே நாம பங்கெடுத்துக்கணும். அவர்கள் இன்றைக்கு வீட்டு வாசலை இழந்து, துணியை இழந்து, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு அகதிகளாக எல்லாம் இருந்த மக்கள் தான். இந்த மழை வருவதற்கு முன்னால் அவர்களும் நல்ல முறையில வாழ்ந்த மக்கள் ஒரு மழை வெள்ளத்தின் காரணமாக எல்லாம் அடித்து நாசமாகி அவர்கள் இன்றைக்கு அனாதைகளாக அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய துன்பத்திலே நாம பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு என்ன செய்யணும்? பொருளாதார உதவி என்பது கண்டிப்பாக தேவை. அவங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்துருவாங்க, போடுறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. இந்த மழையெல்லாம் நின்ற பிறகு அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வீடே இருக்காது.
சில பேருக்கு வீடு இருக்கும், அந்த வீட்டுல எந்த பொருளும் பயன்படுத்த முடியாது, அவர்களுக்கு ஆடை இருக்காது, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கான எந்த உபகரணமும் வீட்டுல இருக்காது. இந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு பொருளாதாரம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக அந்த மக்களுக்காக கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்களினுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் அல்லாஹ் சுவர்க்கத்தை பகரமாக வைத்து விலைக்கு கேட்கிறான். நம்மள்ட்ட அல்லாஹ் விலைக்கு கேட்கிறான். எதை வச்சு சொர்க்கம் உனக்கு தர? உன்னுடைய உசுரை கொடு, உன்னுடைய பொருளாதாரத்தை கொடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அடிப்படையில் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு நம்முடைய ஜமாத் தாருத் தௌஹீதின் சார்பாக பொருளாதாரம் வசூலிக்கப்படுகிறது. அதை உரிய முறையிலே அந்த மக்களை நேரிலே சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு மஷூரா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமான முறையிலே இந்த வயநாட்டினுடைய அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைய ஜும்மா வசூல் செய்யப்படுகிறது. அதிகமான முறையில பொருளாதாரம் கொடுங்க, இல்ல கொண்டு வரல அப்படின்னாலும் ஒரு நாள் 2 நாள் அவர்கள் வசூலித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக் கொடுக்கிறோம். அதே போன்று இல்ல நான் ஒரு பனியன் கொடுக்கிறேன், பேண்ட் கொடுக்கிறேன் அப்படின்னா எது வேணாலும் அந்த மக்களுக்கு இப்பொழுது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய பொருட்களையும் வாங்கி இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தருவோம். வல்ல அல்லாஹ் அந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையை அந்த மக்களுக்கு ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.